ஆகவே கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்காங்க. இந்த தேர்தலில் திமுக கூட போட்ட இடங்களில் வெற்றி பெறலாம். கூட்டணி கட்சிகள், திமுகவோட கூட்டணி கட்சிகள் படுதோல்வியை சந்திப்பார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மக்களுக்கு இவர்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தை பற்றி கவலைப்படாமல் விசிகாவும் 2 இடதுசாரிகளும் இன்றைக்கு அளவு கடந்து போய் திமுகவுக்கு வால் பிடிக்கக்கூடிய அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திமுக கூட்டணி கட்சியில் நம்பிதான் இருக்குன்னு பல்வேறு பேச்சுகள் இருக்கு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படின்ற பட்சத்தில் கூட்டணி கட்சியில் தோல்வியதெல்லாம் திமுகவுக்கே தோல்வி தானே. மறைபொருளாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் மறைபொருளாகவே விட்டுவிட வேண்டும். நேரடியாக கேட்கக்கூடாது. ஓகே, புரிந்து கொண்டால் உங்களுக்கு நல்லது, புரியவில்லை என்றால் உங்களுக்கு தான் நஷ்டம். ஓகே, நான் அவுட்லைனை தான் சொல்ல முடியும். புரியுது. இவ்வளோ தூரம் நீங்கள் ஏங்க யதார்த்தம் பேசுதுங்க. உங்கள் தோழமை கட்சியோட வாக்கு வங்கிகள் கொதிநிலையில் இருக்கிறார்கள். நான் சொன்னது அத்தனை ஃபேக்சுவலி கரெக்டு. ஆகவே புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்தால் அவர்களுக்கு நல்லது. எனவே பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்கள் வாக்குகளை சிதறடித்து கொண்டிருக்கிறார்கள். தாங்களே வாங்க எங்ககிட்ட பேசுங்கன்னு அருள் இவரே வந்து இவர் கேட்குறாரு. எவ்வளோ அசிங்கமாக இருக்குது.